வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிதாக வீடு கட்ட போறவங்களுக்கு ஒரு குட் நியூஸை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு நீங்க உங்க கட்டடத்தோட சுய சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பொதுமக்களின் நலன் கருதி தமிழக அரசானது பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக பத்திரப்பதிவு, வீடு கட்டுவதற்கான அனுமதி சான்றிதழ் பெறுவது உள்ளிட்டவற்றில் லஞ்ச லாவண்யம் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக பல்வேறு புதிய திட்டங்களை அரசு புகுத்தி வருகிறது. அந்த வகையில் பொதுமக்கள் எளிதாக கட்டிட அனுமதி பெறுவதற்காக சுய சான்றிதழ் கட்டிட அனுமதி வழங்கும் திட்டத்தை கடந்த மாதம் அறிமுகம் செய்தது. இந்த திட்டத்தின்படி 2500 சதுர அடியில் 3500 சதுர அடி வரையிலான தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட 2 குடியிருப்பு கட்டடங்களுக்கு செல்ஃப் சர்டிபிகேஷன் உடனே அனுமதி பெற வழங்கப்படும். இந்த அனுமதியை பெற மக்கள் எங்கும் அலைய வேண்டாம். மக்கள் நேரடியாக ஆன்லைன் epa.tn.gov.in/swp-web என்கிற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். இந்த வெப்சைட் மூலம் விண்ணப்பிக்கும் போது யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் விதமாக இந்த திட்டம் அமைந்திருந்தது. இருந்தாலும் சுய சான்றிதழுக்கு நேரடியாக விண்ணப்பித்தால் ஏதாவது தவறு நடந்துவிடும் என்று அச்சப்படும் மக்கள் பிற நபர்கள் மூலம் விண்ணப்பிக்கிறார்கள். அதாவது என்ஜினியர்கள் அல்லது அத்துறையில் அனுபவம் மிக்க பிற நபர்கள் மூலம் விண்ணப்பிக்கின்றனர். இதனால் அவர்கள் கட்டணத்தை விட கூடுதலாக ஆயிரக்கணக்கில் பணம் பெறுவதாக சொல்லப்படுகிறது. பொதுமக்கள் தேவையின்றி பல ஆயிரங்களையும் இழக்க நேரிடுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் சூப்பர் திட்டம் ஒன்றை தமிழக அரசு கையில் எடுத்துள்ளது. அதாவது கட்டிட சுய சான்றிதழ் பெறும்போது 3ஆம் நபர் தலையீட்டினால் லஞ்சம் தலை தூக்குகிறது. எனவே இதை தடுப்பதற்காக சேவை மையங்கள் மூலமாக கட்டிட அனுமதி சான்றிதழ் வழங்க திட்டமிட்டுள்ளது. அதற்கான பணிகள் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கும் போது விண்ணப்பங்கள் ஏதேனும் தவறு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் பொதுமக்களுக்கு இருக்காது. இதனால் 3ஆம் நபர்களை நாடுவது குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் கட்டணம் ஏதுமின்றி சேவை மையங்களில் எளிதாக விண்ணப்பம் செய்து கட்டட அனுமதி சான்றிதழ் பெறலாம் என்று இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன். புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு சுய சான்றிதழ் பெறுவதற்கு தமிழக அரசு வெளியிட்ட செம பிளான். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.